morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது strength of materials 1 CE 8301 ஓட third unit deflection of beam. அதில் second case. Cantilever beam with uniformly distributed load is acting throughout the length of the beam. ஸோ இந்த பீம் ஃபுல்லுமே உங்களுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் தீட்டா தட் இஸ் த ஸ்லோப் எங்கே இருக்கும். ஸோ என்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் லென்த் வந்து எல்லாம் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பேனோட லென்த் வந்து எல் ஸ்பேன். ஸோ எனி பாயிண்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்லோப் இருக்கும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது டேக்கிங் மூமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் ஸோ விச் இஸ் நியரர் டு த ஃபிக்ஸ்டு எண்டாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸுன்றதை. ஓகே, அப்போது இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டோட்டல் லென்த் இஸ் எல். அப்போது எக்ஸுன்றது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்னா, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட்லேருந்து இந்த மூமெண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா டோட்டல் லென்த் எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம பேசிக் வந்து ஃபஸ்ட்டு மூமெண்ட் எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்டில் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டேக்கிங் மூமெண்ட் அபவுட் எடுக்கிறோம். ஸோ அப்போ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னாக்கா ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸுன்றனால இங்கே மைனஸ் போடுறோம், லோடுக்கு மைனஸ் வரும். ஸோ அப்போது லோட் மைனஸ். நமக்கு எப்போவுமே மூமெண்ட் வந்து இன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதுதான் உங்களுக்கு மூமெண்ட் ஃபார் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போது மூமெண்ட் எம் ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்போ மைனஸ் ஆஃப் டபிள்யூ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுன்றது இந்த பாயிண்ட் வரதை நம்ம மூமெண்ட் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வர மூமெண்ட்டுக்கு எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஸோ ஒன் டைம் டிஸ்டன்ஸ், இந்த ஒன் டைம் டிஸ்டன்ஸை இங்கே ஒன் டைம் போட்டிருக்கோம், தட் இஸ் த எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிஸ்டன்ஸ். அண்ட் அகெயின் half of the distanceன்றனால ஸோ எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் தான் நம்ம இதுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் டபுள் இன்டகிரேஷன் ஈக்குவேஷன்ஸ் இஐ டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த டபிள்யூ பை 2 இங்கே வெளியில் தனியாக எடுத்துகிட்டு எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இன்டகிரேஷன், இந்த டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் உள்ள இந்த மூமெண்ட்டை ஃபஸ்ட்டு டைம் இன்டகிரேஷன் பண்ணோன்னாக்கா நமக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ ஒன் டைம் ஃபஸ்ட்டு டைமாக இன்டகிரேட் பண்ணுறோம் இஐ டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ டி ஸ்கொயர்ட் ஒய் வந்து இன்டகிரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆஃப் டபிள்யூ பை 6 இன்ட்டு எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அதாவது எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் கியூப் பை 3ன்னு வரும் இல்லையா. ஸோ அந்த 3யை நம்ம இங்கே வெளியில் எடுத்துட்டோம். ஸோ தட் இஸ் 3 இன்ட்டு 2 வந்து 6 இல்லையா. அப்போ டபிள்யூ பை 6 ப்ளஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் இன்டகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் C1 கான்ஸ்டன்ட். இந்த C1 தான் என்னென்னா ஸ்லோப்புக்கான கான்ஸ்டன்ட், ரைட்டா. அப்போது இதை வச்சு தான் நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கண்டிஷன் நம்பர் 1ல் பவுண்ட்ரி கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கான்ஸ்டன்ட் ஆஃப் C1 ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ பவுண்ட்ரி கண்டிஷனுக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு. ஸோ ஒன் இஸ் த ஃபிக்ஸ்ட் எண்ட், அனதர் ஒன் இஸ் த ஃப்ரீ எண்ட், தட் இஸ் த கேன்டிலீவர் தெரியல இல்லை கேன்டிலீவர் பீமுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஃபிக்ஸ்டு எண்டுக்கு கண்டிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற பவுண்டரி கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் இல்லையா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் தான் இங்கே ஸ்லோப் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. அப்போது இந்த டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது தான் ஸ்லோப், தட் இஸ் த தீட்டா இஸ் அ தீட்டா மேக்ஸிமம், தட் இஸ் மேக்ஸ். அண்ட் வி கெட் C1 வந்து இந்த ரெண்டு வேல்யூவையும் நீங்கள் ஸ்லோப் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ இந்த 0ன்னு இருக்கப்போ என்ன வரும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அப்போ எல் கியூப் வரும், w பை 6 இன்ட்டு எல் கியூப் ப்ளஸ் ஆஃப் C1. ஸோ
இது இந்த ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது dy by dx 0 and x is equal to 0னா WLQ by 6 கிடைச்சதா ப்ளஸ் ஆஃப் C1 வந்துடுச்சு. அப்போ C1 கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன வேல்யூன்னு இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஆஃப் WLQ by ஏன்னா இது C லெஃப்ட் போகுது இது ரைட் போகுது மைனஸ் ஆஃப் WLQ by 6 and boundary condition of second condition at the free end நம்ம substitute பண்ணணும். இதான் fixed end, இது free end, right? அப்போ இந்த free endல நீங்க substitute பண்ணும்போது இங்கே x is equal to என்னவா இருக்கும் இங்கே total length is L இல்லையா அப்போ x is equal to distance தான் மெயின் பண்ணுது அப்போ L substitute பண்ணணும். இந்த இடத்துல நீங்க boundary condition substitute பண்ணும்போது x is equal to L ன்னு slope equationலே substitute பண்ணாதான் இங்க இருக்கிறதுக்கான slope கிடைக்கும். அப்போ இந்த boundary condition 2ல நீங்க substitute பண்றீங்க x is equal to L அப்போ theta b dy by dx dy by dx is theta b. அப்போ இதுக்கு substitute பண்ணீங்கன்னா x is equal to L ன்னு substitute பண்றீங்க. அப்போ இங்க என்ன வரும் 0 இந்த டேர்மே போயிடும் இல்லையா so L minus L so L minus L 0 and then உங்களுக்கு remaining கிடைக்கிறது minus of WLQ by 6 so the theta b equal to minus of WLQ by 6 EI ன்னு உங்களுக்கு கிடைச்சது. ஓகே இப்போ ஸ்லோப் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ளெக்ஷனுக்கு ஸோ இன்டெக்ரேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா இங்கே ஆல்ரெடி. அப்போ இன்டெக்ரேஷன் ஆஃப் செகண்ட் டைம் ஃபார் த ஸ்லோப் ஈக்குவேஷன். ஸ்லோப் ஈக்குவேஷனை சாரி ஸோ மூமெண்ட் ஈக்குவேஷன் ஸோ ரிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்லோப் ஈக்குவேஷனை அகெயின் இன்டெக்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை தான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக செகண்ட் டைம் இன்டெக்ரேஷன் அப்படி ஃபஸ்ட்டு டைம் பண்ணால் ஸ்லோப் கிடைக்கும் செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ளெக்ஷன். அப்போ EI dy by dx இதுதான் உங்களுக்கான ஸ்லோப் ஈக்குவேஷன் உங்களுக்கு பின்னாடி திரும்ப ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அகெயின் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன். இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் ஒரு தடவை இன்டெக்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ EI dy by dx y ஆகிடும். ஸோ அண்ட் தென் மைனஸ் ஆஃப் w by அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்திருக்கோம். ஸோ அப்போ L மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 வரும் இல்லையா அதே போல் மைனஸ் WLQ by 6 எக்ஸ் ப்ளஸ் C2 கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுக்கான கான்ஸ்டன்ட் C1ன்றது வந்து உங்களுக்கு C1 இஸ் த ஸ்லோப் ஈக்குவேஷன் அண்ட் C2 இஸ் த டிஃப்ளெக்ஷன் கான்ஸ்டன்ட். ஓகே அப்போ EIY இப்போ டிஃப்ளெக்ஷன் கான்ஸ்டண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் C2வா. அப்போ EIY மைனஸ் ஆஃப் இது சிம்பிளிஃபை பண்ண தெரியும் இல்லையா நீங்கள் இன்டெக்ரேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ 6 4s are 24 and L minus of x and then WLQ by 6x plus C2. ஸோ இப்போது நீங்கள் கண்டிஷன் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். இப்போ பவுண்டரி கண்டிஷனுக்கு எப்போவுமே ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து நம்ம போகிறோம் ஃபிக்ஸ்ட் எண்ட் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்டில் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இல்லை இல்லையா ஏ பாயிண்ட்லேயே நம்ம எடுக்கிறனால ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இதில் உங்களுக்கு என்னவா வரும் டிஃப்ளெக்ஷன் ஒய்ன்றது டிஃப்ளெக்ஷன் ரிப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஃபிக்ஸ்ட் எண்டில் தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் ரைட். அப்போ அதனால் y is equal to 0வாக போயிடும். ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா EIY. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் x is equal to 0 and y is equal to 0ன்னு ஈக்குவேஷன் 2ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the answer. அப்போ EI 0 yக்கு வந்து 0 ஆகிடுது அண்ட் இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. அப்போ எக்ஸுக்கும் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் எல்லாம் கிராஸ் ஆகிட்டு மைனஸ் ஆஃப் WL பவர் 4 by 24 ப்ளஸ் C2 கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ நம்ம C2க்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ C2 லெஃப்ட் சைடு இந்த வேல்யூ ரைட் சைடு வரும்போது மைனஸ் பாசிட்டிவ் ஆகுது WL பவர் 4 by 24. ஸோ இப்போது நம்ம பவுண்டரி கண்டிஷன் நெக்ஸ்ட் அட் த ஃப்ரீ எண்டுக்கு பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணும். அட் த ஃப்ரீ எண்டுனா எக்ஸுக்கு இங்கே வர உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் L இங்கே வர உள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L ஃப்ரீ எண்டில் பார்க்குறனால. ஸோ அப்போ EI YB ஈக்குவல் டு எக்ஸுக்கு எல்லுன்ற பவுண்டரி கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அகெயின் த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்லேயே. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எல் அதே போல் இந்த இடத்துல இங்கே வரும் இல்லையா எக்ஸுக்கு பதிலாக எல். ஸோ இது வந்து C2 வேல்யூ ரைட் இது C2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் ஆஃப் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார் த பீம் தட் இஸ் த மைனஸ் WL பவர் 4 by 8 and then maximum deflection is
EI இல்லையா, இங்கே இன்ட்டு EI இருக்கு இல்லையா, ஸோ அந்த EI வந்து கீழே வரும். மைனஸ் ஆஃப் WL/4/8 EI. இதான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஸோ அகெயின் நான் ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இஸ் மைனஸ் WL/4/8 EI. மேக்ஸிமம் ஸ்லோப் இஸ் WL3/6 EI. ஸோ இதில் உங்களுக்கு இந்த சம்முக்கான டோட்டல் ஸ்டெப்பையும் 2 ஸ்டெப்பில் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேக்கிங் மூமெண்ட் அபவுட் எக்ஸ் பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ் பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுத்ததை ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஸ்லோப் ஈக்குவேஷன். ஸ்லோப் ஈக்குவேஷனுக்கு பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ன்னுட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு C1 வேல்யூ கிடைக்கும். இந்த C1 வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்லோப் ஈக்குவேஷனில் you get the value of theta max கிடைக்கும். and then செகண்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா ஸ்லோப்பை இன்டெகிரேஷன் 1 டைம் பண்ணிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் பவுண்டரி கண்டிஷன் அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. x is equal to 0 and y is equal to 0ன்னு ஃபிக்ஸ்டு கண்டிஷன்லையும் அதுக்கடுத்து ஃப்ரீ எண்ட்லையும் கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு C2 கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இந்த C2 கான்ஸ்டன்ட்டில் ஸ்லோப் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ்லேயே ரிமெம்பர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸே உங்களுக்கு இதுதான் டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் எனி டைப் ஆஃப் பீம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான கிளாஸ் நோட்ஸ் வந்து ஃபுல் வியூவாக இங்கே இமேஜாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா ப்ராப்ளம் கட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸை போக்குறதுக்காக ஃபுல் இமேஜ் போட்டிருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.